வணக்கம். ஒரு மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நேபாளத்தின் காத்மாண்டுவில் புறப்பட்ட சில நிமிடங்களில் விழுந்து நொறுங்கிய விமானம். பயணித்த 19 பேரும் உயிரிழப்பு. பட்ஜெட்டில் பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி மக்களவையில் எதிர்க்கட்சிகள் முழக்கம். नीरज मौर्य माननीय अध्यक्ष जी, आपने மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்த இந்தியா கூட்டணி கட்சிகள். பட்ஜெட்டில் குறிப்பிடாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தமில்லை என்று மாநிலங்களவையில் நிர்மலா சீதாராமன் விளக்கம். மக்களிடம் எதிர்க்கட்சிகள் தவறான தகவலை பரப்புவதாக குற்றச்சாட்டு. பட்ஜெட்டில் வரி குறைப்பை அடுத்து இரண்டாவது நாளாக தங்கத்தின் விலை சரிவு. சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்ததை அடுத்து 52,000 ரூபாய்க்கு கீழ் வந்தது. காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை பட்ஜெட்டில் காப்பியடித்ததாக குற்றம் சாட்டிய ப. சிதம்பரம். நல்லது எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள்வதில் என்ன தவறு என்று வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் தமிழிசை கேள்வி. நீங்களால தேர்தல் அறிக்கை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா அதை செயலாற்றுவதற்கு மோடிஜி போன்ற ஒரு டாஸ்க் மாஸ்டர் வேணும். அதே மாதிரி பல இடங்களில் இருந்து நல்லவற்றை எடுத்துக்கொள்வதில் தவறு இல்லையே. அப்ப நீங்க கொடுக்கறத நீங்க அப்ப அறிக்கைக்கு மட்டும்தான் இருக்கணுமா? அப்ப உங்களோட நோக்கம் என்ன? புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் ரேஷன் கார்டுகள். 2,80,000 பேர் விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசு தகவல். சென்னை பெருநகர காவல்துறையின் பயன்பாட்டிற்காக 85 இருசக்கர வாகன பயன்பாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர். நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தின் சார்பில் 91 பேருக்கு அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டது. தேனி மக்களவை தொகுதியில் அதிமுக 3ஆம் இடம் பெற்றது ஏன்? நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மின் கட்டண உயர்வுக்கு அதிமுக மீது பழி போடுவதற்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி கண்டனம். உதய் மின் திட்டத்தால் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு சவால். தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றால் 25 தொகுதிகளில் வெற்றி பெற வைத்திருக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 MP ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். காரணம் எல்லாம் இல்ல சொல்றேன் நான். அங்கீகாரம் பெறுவதற்காக முறைகேடு செய்த 50 பொறியியல் கல்லூரிகள். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் குற்றச்சாட்டு. எட்டயபுரம் அருகே தூத்துக்குடி மதுரை சாலையில் விவசாயிகள் மறியல் போராட்டம். காப்பீட்டுத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக போராடியவர்கள் கைது. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே மகனை கொன்று தாய் தற்கொலை. கடன் தொல்லை காரணமா என்று காவல்துறையினர் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே சூறைக்காற்று. வாழைத்தாருடன் சாய்ந்த 600 மரங்கள். கல்வராயன் மலைப்பகுதி ஊர்களை முதலமைச்சர் அல்லது அமைச்சர் உதயநிதி பார்வையிட வேண்டும். மக்களின் மேம்பாடு தொடர்பான வழக்கு விசாரணையில் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். உதகையில் பார்சன்ஸ் வேலி அணை பகுதியில் கனமழையால் மின்கம்பங்கள் சாய்ந்தன. மின்சாரம் இல்லாததால் உதகைக்கான குடிநீர் விநியோகமும் பாதிப்பு.
ஆந்திராவின் சித்தூரில் பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக தகராறு. ஓட்டுநர் மீது பேருந்தை ஏற்றிக் கொன்ற பயங்கரம். மதுரையில் ஆம்னி பேருந்து ஓட்டுநரை ஜன்னலோடு கட்டி வைத்து தாக்குதல். பயணியிடமிருந்து கட்டணத்தை தன்னுடைய செல்போன் மூலமாக பெற்றதால் தாக்கியதாக விசாரணை என்று தகவல். அமெரிக்காவில் மீன்பிடி படகை கவிழ்த்த திமிங்கலம். மீனவர்கள் பத்திரமாக மீட்பு. நேபாளத்தில் விமானம் விழுந்து விபத்திற்குள்ளானதில் 18 பயணிகள் உயிரிழந்த நிலையில் அதிர்ச்சியூட்டக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் உள்ள திரிபுவன் விமான நிலையத்தில் இருந்து 19 பயணிகளுடன் விமானம் ஒன்று பொக்காராவிற்கு புறப்பட்டுச் சென்றது. விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே கீழே விழுந்து நொறுங்கியது. இதனை அதிர்ச்சியூட்டக்கூடிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. தகவல் அறிந்து விரைந்த மீட்பு படையினர் விமானத்திற்குள் இருந்தவர்களை மீட்க முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் விமானத்தில் பயணித்த 19 பேரில் 18 பேர் நிகழ்விடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். படுகாயமடைந்த கேப்டன் மட்டும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். 15 பேர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த கோர விபத்து குறித்து அந்நாட்டு காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டப்பட்டதாக கூறி மாநிலங்களவையில் இருந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் வெளியேறிய நிலையில் நிதிநிலை அறிக்கையில் மாநிலங்களின் பெயரை குறிப்பிடவில்லை என்பதால் அவற்றை புறக்கணித்ததாக அர்த்தமில்லை என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். 2024-2025 நிதியாண்டுக்கான பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதன் மீதான விவாதம் மாநிலங்களவையில் இன்று தொடங்கியது. அப்போது பட்ஜெட்டில் 2 மாநிலங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக கூறி இந்தியா கூட்டணி கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். तमिलनाडु को मिला, ना केरला को मिला, ना कर्नाटक को मिला, ना महाराष्ट्र को मिला, ना पंजाब, ना हरियाणा, ना राजस्थान, ना छत्तीसगढ़, ना किसी स्टेट को कुछ नहीं, दिल्ली को नहीं दिया तो मैं कितने गिनूं, ओडिशा को कुछ नहीं दिया. तो ऐसा बजट मैं कभी नहीं देखा. और ये सिर्फ किसी को खुश करने के लिए, खुशी बचाने के लिए वो ये सब हुआ है. इसका हम खंडन करते हैं. இதற்கு பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்பதற்காக அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதாக அர்த்தமில்லை என்று கூறினார். If the speech does not mention the name of a particular state, does it mean that the schemes of the government of India, the programs of government of India, the externally aided assistance which we obtain from the World Bank and ADB and AIB and so on, institutions such as that, don't go to these states? They go as per a routine. I would challenge the Congress party for all the budget speeches that they've delivered, that in each of the budget speeches, have they named every state of this country? கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசின் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தாத மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் தற்போது மட்டும் கேள்வி எழுப்புவது ஏன் என்று நிர்மலா சீதாராமன் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். நிதிநிலை அறிக்கை தொடர்பாக மக்களிடம் எதிர்க்கட்சிகள் தவறான தகவலை பரப்புவதாகவும் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர். ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் பீகார் மற்றும் ஆந்திராவிற்கு மத்திய பட்ஜெட்டில் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டதாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் தேவையின் அடிப்படையில் தான் பீகார் மற்றும் ஆந்திராவிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் விசேஷ சலுகை காட்டியிருப்பது காலத்தினுடைய கட்டாயம். பாரதிய ஜனதா கட்சி அரசு
இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாக மாறியிருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் தேவையில்லை. அதாவது அங்க ஜெகன் ரெட்டி அவர்கள் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்தபோது, அங்க நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக பீகாரில் இருந்தபோது அவர்களை உதாசீனப்படுத்தினார்கள், துச்சமாக மதித்தார்கள். இன்னைக்கு அதே ஆந்திரா, அதே பீகார், காரணம் 16 இடங்கள், 12 இடங்கள், அந்த 28 வாக்குகள் திரு மோடி அவர்களுடைய அரசுக்கு மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அதற்காக இடுப்புல துண்ட வரிந்து கட்டி கொண்டு வணங்கி குழைந்து பவ்யமாக இவையெல்லாம் கேட்டிருக்கீங்க, தந்திருக்கேன், இன்னும் தரணும்னு ஆசை இருக்கு, அடுத்த வருஷம் தர்றேன்னு சொல்லாம சொல்லி இருக்கிறார். ஆந்திரா நான் தெலுங்கானா ஆளுநரா இருந்ததுனால சொல்றேன், ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிந்ததுல ஆந்திராவின் தலைநகரம் தெலுங்கானாவிற்கு போய்விட்டது. 10 ஆண்டுகள் அந்த தலைநகர் பிரச்சனை இருந்தது. ஆக ஒரு தலைநகரை மேம்படுத்துவதற்கு ஒரு மாநிலம் பின்தங்கிய மாநிலமாக இருக்கும் பொழுது, ஒரு மாநிலத்திற்கு தேவை இருக்கும் பொழுது அந்த மாநிலத்திற்கு சில சலுகைகளை வழங்குவதில் தவறில்லை. இன்னைக்கு பீகார்ல மருத்துவக் கல்லூரி கொடுத்ததை நம்ம குறை சொல்கிறோம். ஆனா நம்ம 11 மருத்துவக் கல்லூரி ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இந்த 4 மருத்துவக் கல்லூரிகள் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் அவர்களுக்கு தேவை இருக்கும் பொழுது அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அனைவருக்குமான பட்ஜெட், இந்த பட்ஜெட்ல இத்தனை லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது அனைத்து மாநிலங்களுக்கும் உள்ளே இருக்கிறது.